சங்கீதம் 30வது அதிகாரம் 11வது வசனம் இப்படியாக சொல்கிறது. என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர், என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். இன்னைக்கு நீங்கள் ஏதாவது ஒரு சூழ்நிலை நிமித்தம் நீங்கள் புலம்பிட்டு இருக்கீங்களா? ஏன் இந்த சூழ்நிலை எனக்கு வந்துச்சு, எப்போ இந்த நிலைமை எனக்கு மாறும் இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புலம்பிட்டு இருக்கலாம். ஆனால் ஏசப்பா உங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்ற விரும்புகிறார். இன்னைக்கு ஏசப்பாவை துதிக்க முடியாதபடிக்கு இந்த புலம்பல் ஒரு தடையாக இருக்கலாம். நம்ம வாழ்க்கையில் சில புலம்பல்கள் இருக்கிறது நிமித்தம் ஆண்டவரை துதிக்க முடியாது. ஏன்னா ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ண போய் உட்கார்ந்தோம் அப்படின்னா இந்த புலம்பல் தான் நமக்கு முன்னாடி வரும். அப்போ எப்படி ஆண்டவரை துதிக்க முடியும்? ஆண்டவரை துதிக்கணும் அப்படின்னா ஆண்டவர் முதல்ல உங்கள் லைஃப்பில் இருக்கிற புலம்பலை மாற்ற விரும்புகிறாரு. அந்த புலம்பலை மாற்றும் போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆனந்த களிப்பு வரும். அந்த ஆனந்த களிப்பும் ஆண்டவரை துதிக்க செய்யும். அதனால் ஆண்டவர் உங்கள் புலம்பல் என்கிற ஒரு ரெட்டை கலைந்து போட்டு ஒரு ஆனந்தம் என்கிற ஒரு இடை கட்டினா உங்களை இடை கட்டி உங்களை மகிழ வைக்க ஆண்டவர் விரும்புகிறாரு. நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் உங்களை தாழ்த்தி உங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு இன்னும் உங்களுக்கு என்ன வேணும், ஏன் நீங்கள் புலம்புறீங்க, அந்த காரணத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லி அவர் நோக்கி கூப்பிடுங்க, கெஞ்சுங்க. இந்த புலம்பலின் மத்தியிலும் ஆண்டவர் நோக்கி கூப்பிடும்போது ஆண்டவர் நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்டு உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வாங்க. விசுவாசிங்க, அற்புதங்களை எதிர்பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமீன்.